அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த 5 வருடங்களாக தமிழ்நாடு அரசு லோக்கல் ஆர்டினரி சர்வீஸ் பஸ்ஸஸில் பெண்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அதாவது இலவச போக்குவரத்தை அவங்க கொடுத்துட்டு வராங்க. இந்த இலவச போக்குவரத்து திட்டம் கோடிக்கணக்கான பெண்களுக்கு இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பெண்களை தாண்டி திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களும் அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்கீம் மேலே நிறைய பேருக்கு விமர்சனமும் இருக்குது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்குது. இந்த நஷ்டம் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு அதிகமாகிட்டே போகுது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச பேருந்து திட்டம். சரி, இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த வருடம் எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ணோம்னா இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஸ்கீமை நாங்கள் ஆண்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஈக்குவலாக இனி பஸ்ஸஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போது தற்போதைக்கு அமலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான இலவச பேருந்து போக்குவரத்து திட்டம் இது ஒரு சரியான ஸ்கீமா? இது உண்மையாலே உபயோகமாக இருக்குதா? இதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன? இதை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தாண்டி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, ஆண்களுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவோம். இந்த திட்டம் சரியான திட்டமா? இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் மேலே விமர்சனம் இருக்கலாம், இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கீம் எதை வச்சு ஆப்ரேட் ஆகுது, அது கீழே இருக்கக்கூடிய அண்டர்லைங் கான்செப்ட் என்ன, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, சிக்கல்கள் என்ன, இதை நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன் 5 வருடங்கள் அமலில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து இன்னும் சில ஸ்டேட்ஸும் இதை ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி திட்டங்களை எந்த அடிப்படையில் ஒரு நாடு அமல்படுத்துது? இந்த மாதிரி திட்டங்களை எந்த கான்செப்ட் கீழே ஒரு நாடு அமல்படுத்தோம்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் கீழே அமல்படுத்தும். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது மக்கள் நலன் அரசு. இந்தியாவே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் என்னங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அவங்க மத்தியில் ஒரு சமநிலை வரணும் அப்படின்றதுக்காகவும் அரசே என்ன பண்ணணும்னா சில பொறுப்புகள் எடுக்கும், சில சுமைகள் எடுக்கும். உதாரணத்துக்கு கல்வி, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, மருத்துவம், இதிலெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள், சேவைகள் இதை தேவைப்பட்டால் ஃப்ரீயாகவே கொடுத்துரும் அல்லது மானிய விலையில் கொடுக்கும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரேஷன் ஷாப், இந்த மாதிரி மக்களுக்கு எதெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அது அரசு என்ன பண்ணணும்னா தானாகவே அந்த சுமையை எடுத்து கொடுக்கும். இது பேர் தான் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இந்தியாவை தாண்டி உலகத்தில் நிறைய வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இருக்குது. முன்னேறி வரக்கூடிய நாடுகள்னு சொல்லப்படுற டெவலப்பிங் கண்ட்ரிஸில் நிறைய வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குது. அதை தாண்டி ஏற்கனவே முன்னேறிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, டெவலப்டு ஸ்டேட்ஸ், அதுலேயும் நிறைய வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குது. இப்போ அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளே வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் இருக்கும். ஆனால் அங்கே இந்தியாவில் இருக்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனாலும் அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் தான் ஃபண்டு பண்ணும், நல்ல ஹை குவாலிட்டியில் நடத்துவாங்க. அமெரிக்கா இந்தியாவை கம்பேர் பண்ணுவது தங்களுடைய விவசாயிகளுக்கு அதிகமாக மானியம் கொடுக்கும். பெர் ஹெட்டு ஃபார்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மானியத்தை அதிகம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த கவர்மெண்ட்டை வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்டை ஃபாலோ பண்ணோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாநில அரசுகள், இவங்களையும் நிறைய பேர் வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்ல போனால் எல்லாருமே வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்டில் அமல்படுத்தப்படுற இந்த திட்டம் தான் இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன். சரி, நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை விமனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க? இதற்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு நாடு நீங்கள் சமூகமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் முன்னேறி இருப்பாங்க, ஒரு சில பேர் பின்தங்கி இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஆண்களை நீங்கள் ஒரு சமூகமாக பார்க்கலாம், பெண்களை ஒரு சமூகமாக பார்க்கலாம். ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஆண் பெண்ணு பார்க்கக்கூடாது, ஒரு சமூகமாக பார்க்கணும். அப்போ ஆண்கள் ஒட்டுமொத்தமாகவும் பெண்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்காங்கன்னா வீக்காக இருக்காங்க, பேக்வேர்டாக இருக்காங்க. சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இல்லையா. உதாரணத்துக்கு பவர் கம்மியாக இருக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. பொருளாதார ரீதியாக வீக்காக இருப்பாங்க, அவங்க கையில் ரிசோர்ஸஸ் அந்தளவுக்கு இருக்காது, ஓனர்ஷிப் இருக்காது, வேலை வாய்ப்புகளில் ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருக்கும், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பதவிகள்லையும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும் இல்லையா. நிறைய செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், இதுலேயும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக விமன் நம்ம எப்படி பார்க்குறோம்னா வீக்கர் கிளாஸாக பார்க்கணும். ஒரு மனிதனாக பார்த்தா எல்லாரும் சமம் தான், ஆண் பெண் மூன்றாம் பால் எல்லாரும் சமம் தான். ஆனால் இந்த
சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னு வச்சு பார்க்கும்போது தற்போதைக்கு பெண்கள் வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க. அது உண்மையும் கூட நம்ம ஏற்றுக்கணும். அப்போ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா, யார் பின்தங்கி இருக்காங்களோ, யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு சில உதவிகளை தானாகவே முன்னரங்கி செஞ்சு அவங்கள முன்னேற்றம். அந்த அடிப்படையில் அமல்படுத்தப்படுற இந்த ஸ்கீம் தான் இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஸ்கீம். சரி, இது பெண்களுக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு வீக்கர் கிளாஸ். பெண்களுக்கு இன்னும் கல்வி அதிகமாக கொடுக்கப்படணும். வேலை வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பப்ளிக் ஸ்பியர், பொது வாழ்க்கையில் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் குறைவாக இருக்குது. அப்போ பல்வேறு கோணங்களும் நம்ம அதை பார்க்கணும். ஏழை பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. வீட்டில் தான் அவங்க வேலை செஞ்சாகணும். வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்காது. வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதுக்கு செலவு பண்ணி அவங்க வெளியே வரணும். பஸ்ஸுக்கு செலவாகும், ட்ரெயினுக்கு செலவாகும். இதனால் நிறைய பேர் வேலை செய்ய போக மாட்டாங்க, வீட்டிலே இருந்துருவாங்க. அல்லது வருமானம் குறைவாக கிடைக்கிற அந்த வேலைகளில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஏழை பெண்கள் கல்வி வாய்ப்புகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம். வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஏழை பெண்கள், நடுத்தர பெண்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலமாக அந்த பெண் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் முன்னேறுவாங்க. அவங்களுடைய குடும்பமும் முன்னேறும், சமூகமும் முன்னேறும். அது இல்லாமல் பொருளாதாரத்துக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாட்டுடைய ஜிடிபியே ஒட்டுமொத்தமாக வளரும். புரியுதுங்களா? அப்போ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்லேருந்தும் பார்க்கணும், சொசைட்டல் கான்ட்ரிபியூஷன்லேருந்தும் பார்க்கணும். இதன் மூலமாக பெண்களும் என்ன ஆவாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க முன்னேறுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த நாடு வந்து முன்னேறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து பல கோடி பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் பாருங்கள், கடந்த பல வருடங்களாக லாஸில் தான் போயிருக்கு. போன வருஷம் டேட்டா வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு அவங்களுடைய நஷ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஒரு நாள் 20 கோடி. இதற்கு காரணம் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம், சேலரி கொடுக்கணும், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஊழலும் இருக்குது. அது உண்மை. இதற்கு இன்னொரு காரணம் வந்து இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம் அறிவிச்சதுக்கப்புறம் அந்த சுமையை கவர்மெண்ட் தான் எடுக்கும். அப்போது இதை யார் சரி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் மறுபடியும் சரி கட்டணும். இந்த உத்து பார்த்தோன்னா எப்படி சரி கட்டுது? அந்த சுமை இன்டெரக்டாக மக்கள் மீது தான் வரும். உதாரணத்துக்கு பெண்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா இன்டெரக்டாக சுமை வந்து ஆண்கள் மேலே வரும். ஆண்களில் ஏழை ஆண்களும் இருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? அவர் பஸ் டிக்கெட்டை ஃபுல்லாக தான் எடுக்கணும். அவர் மேலே இன்டெரக்டாக சுமை வரும். அப்போ ஏழை ஆண்கள் மேலே சுமை வரும். அதை தாண்டி மக்கள்கிட்ட இருந்து தான் கவர்மெண்ட் வந்து வரி அதிகப்படுத்தும். ஹவுஸ் டேக்ஸ் ஆகட்டும், கமர்ஷியல் டேக்ஸ் ஆகட்டும், வாட்டர் டேக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் அதிகப்படுத்தும். அப்போ இன்டெரக்டாக அந்த சுமை பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே தான் வரும். அப்போது ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, நல்ல ஸ்கீம் தான். ஆனால் அதில் இருக்க சில கோளாறுகள் காரணமாக அந்த சுமை மறுபடியும் மக்கள் மேலே வரும். அதை தாண்டி கவர்மெண்ட்டும் அதிகமாக கடன் வாங்கும். அரசும் பார்த்திங்கன்னா இந்த கடனில் மாட்டிக்கும். இந்த பிரச்சனையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மாட்டியிருக்கு. சரி, இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இந்த ஸ்கீமை இன்னும் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா டார்கெட்டிங் தவறாக இருக்குது. பெண்களுக்கு இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எல்லா பெண்களையும் இதை நம்ம அலோவ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கீமில் நீங்களே பாருங்கள், நிறைய பெண்கள் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் ரெகுலராக பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்பர் கிளாஸ், நான் வந்து எக்கனாமிக்காக சொல்கிறேன் கிளாஸை. அப்பர் கிளாஸ் கண்டிப்பாக அந்தளவுக்கு பஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போயா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ப்ரீமியம் பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஏசி பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண பஸ்ஸஸ் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய பெண்கள் வந்து அவங்களால பணம் செலுத்தி ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இந்த பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுறாங்க. இவங்களால செலுத்த முடியும், ஆனாலும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து நிதி சுமையை அதிகப்படுத்துது. அதை தாண்டி இந்த ஸ்கீம்னால் ஏற்படுற பேர்டன் வந்து இன்டைரக்டாக ஆண்கள் மீது விடும். ஓகேவா? அதை தாண்டி இதில் ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸ்க்கு காலையில் போவாங்க, அப்போ இந்த ஃப்ரீ பஸ் நிறையா வரும். ஈவினிங் வரும்போது பஸ் இருக்காது. அப்போ ஸ்கீம் தான் இருக்கே தவிர அவங்களால பெருசாக சேவ் பண்ண முடியறதில்ல. ரிட்டர்ன் வரும்போது ப்ரீமியம் பஸ்ஸில் தான் வரும். போகும்போது ஃப்ரீயாக போய்டும், வரும்போது ஒரு 40 ரூபா செலவு பண்ணி தான் வரணும். இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பஸ் இருக்கும், எல்லோ போட் இருக்கும், எக்ஸ்பிரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டீலக்ஸ் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினரி விட்டு அப்படியே டீலக்ஸ். அப்போது ஆர்டினரி பஸ் வந்தால் ஃப்ரீயாக போகலாம். அப்படிலாம் டீலக்ஸ் பஸ்ஸில் 4 மடங்கு 5 மடங்கு நீங்கள் பணம் கட்டி போகணும். இந்த பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் இந்த பெண்களை மதிக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக தானே அவர் அப்படி போ இப்படி போ, இந்த மாதிரி மரியாதை இல்லை, டிக்னிட்டிக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளும் பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க. ரைட்டா? சரி, இதற்கு எது தீர்வாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய சஜஷன், பெண்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக போய் சேரணும். யாருக்கு போகணும்? உண்மையிலே முடியாத பெண்கள், ஏழை பெண்கள், இவங்களுக்கு போகணும். நடுத்தர பெண்களுக்கும் அது வந்து நிறைய பெண்களுக்கு இது போய் சேரலாம். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா இன்கம்மை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஐடி கார்டு கொடுத்துடணும். ஏழை பெண்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ.
அடுத்தது நடுத்தர பெண்கள் அவங்களுடைய இன்கம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 50% டிஸ்கவுண்ட் தரலாம். எல்லா பஸ்ஸஸ்லையுமே தரலாம். நான் சொல்லுவேன் டீலக்ஸ் பஸ்ஸில் கூட 50% கொடுத்தா இது பெட்டராக இருக்கும். புரியுதா? ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 15 ஒரு 20 பாஸ் எக்ஸ்ட்ரா டிக்கெட் அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலே எப்போ அவங்களுக்கு தேவை இருக்கோ அப்போ மட்டும் அந்த ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணலாம். அதை தாண்டி வயதான பெண்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக தரலாம். ஏன்னா அவங்க ரெகுலராக அந்த யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போயா தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. ஆனால் உண்மையாலே வயசு ஆனாலும் வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியுன்ற அளவுக்கும் வயசான பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது உண்மையாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கீமை பெட்டராக டார்கெட்டிங் பண்ணணும். அதை பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்போது நலனும் போய் அடையும், நஷ்டமும் ஏற்படாது. இன்டைரக்டாக ஏழை ஆண்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்படி அமல்படுத்தினா பெட்டராக இருக்கும். இதுதான் நியாயமும் கூட. சரி, இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஆண்களுக்கும் நான் ஃப்ரீயாக தருவேன்றார். கண்டிப்பாக அது உகந்தது கிடையாது. இதை யார் அறிவிச்சதான் தவறு. ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே ஆட்சி பண்ணி டிஎம்கே இப்படி அறிவித்தாலும் அது தவறு தான். இப்போ ஏற்கனவே பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நிதி சுமை இருக்குது, கடன் இருக்குது. இப்போ ஆண்களுக்கும் சேர்த்து ஃப்ரீயாக கொடுத்தா சுமை இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஏன்னா பெண்களை விட ஆண்கள் அதிகம் ட்ராவல் பண்ணுவாங்க நம்பர்ஸில். அப்போ ஏற்கனவே இருக்க சுமையை விட 2 மடங்குக்கும் மேலே சுமை அதிகமாகும். அந்த சுமை யார் மேலே வரும்? மறுபடியும் ஆண்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் சேர்த்து விடும். அந்த பிரச்சனையை இவங்க தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி சரி கட்டுவாங்கன்னா டாஸ்மாகில் இன்னும் ரெவன்யூ அதிகப்படுத்துவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்படி தான் நடக்குது. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வருவாய் வருது ஒரு வருடத்துக்கு கஸ்டம் டியூட்டியில் மட்டும். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை எடுத்து தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா வேறு வழி இல்லாமல் இந்த டாஸ்மாக் ஷாப்பை குறைக்கிறது பதிலாக அதிகப்படுத்தக்கூடிய நிலை வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் செலவு அதிகமாகும் போது வேறு ஸ்கீமை வச்சு தான் இதை சப்சிடைஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அறிவிப்புகள் தவறானது, இதை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஸ்கீமை ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தம் பண்ணணும். அதை தாண்டி ஆண்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கலாம்னா ஆண்களில் உண்மையால் யாரால் முடியல, யார் ஏழைகளாக இருக்காங்களோ இன்கம் பேஸில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்கள் வர மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு ஆண்கள் வருவாங்க. அப்போ ஆண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை எப்படி நாளைக்கு இயங்கும்னா பெண்கள் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க, ஆண்களில் ஓரளவுக்கு இருப்பாங்க, 2 பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. இது ஜஸ்டிஸ் பேஸில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒரு நியாயத்தை வச்சு இந்த ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஃப்யூச்சரில் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் வருது, மக்களுடைய வாக்குகளை வாங்கணும். அரசியல்வாதிகளுடைய வேலை அதுதான். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை அறிவிக்கக்கூடாது. இது தவறானது, அன்னத்திக்கல். இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு பல வருடங்கள் முன்னாடி. நீங்கள் இலவசத்தை அறிவிங்க, இலவசம்னு ஒன்றும் கிடையாது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நியாயமானது. ஆனால் அந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்துவீங்க, அதுக்கு எங்கேருந்து ஃபண்டு வரும், அதையும் சேர்த்து நீங்கள் அறிவிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அறிவிப்புகளை கொண்டு வருது சரியானது கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இர்ரெஸ்பான்சிபிள், அன்எத்திக்கலும் கூட. ஏன்னா மக்கள் நினைப்பாங்க எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்னு நினைப்பாங்க. அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுமை அவர் மேலே அதுக்கப்புறம் விடும். இதை மக்கள் யோசிக்கணும். அரசியல்வாதிகளும் பொறுப்புணர்வோடு நடக்கணும். நான் சொன்னது போல் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அறிவிப்புகளை கொண்டு வரக்கூடாது. அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளாக இருக்கணும். நாளைக்கு ஸ்கீம்ஸாக மாறினாலும் அது சஸ்டைனபிளாக இருக்கணும், தொடர்ந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேட்டை பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கனாலும் இதை நீங்கள் மைண்டில் வைங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு ஆட்சியாளர், அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் இருப்பீங்க, அரசியல்வாதிகள் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். அப்போ இந்த எலெக்ஷன்லாம் வரும்போது நீங்கள் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணணும். சார் அனௌன்ஸ் பண்ணுங்கள், வாக்கு அரசியல் முக்கியம்தான், அதே நேரத்தில் சஸ்டைனபிளாக இருக்கணும், அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள் மேலேயே அந்த சுமை வந்துடும் சார், நீங்கள் நாளைக்கு அட்வைஸ் பண்ணணும். நன்றி.